ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து அட்சய திருதியை ஆஃபரில் தங்கம் வாங்கிட்டேன். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், நான் நிறைய செயின்ஸ் பார்த்தேன், செயின் வாங்கலாம் அப்படி ஒரு 2 சவரனில் செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செயின்ஸ் கலெக்ஷன் பார்த்தேன். அதில் ஒரு 3 செயின் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சவரன் தான். இதுக்கு எஸ்டிமேஷன் கேட்டப்போ எல்லாமே ஒரு 55,000 to 60,000 கிட்ட தான் வந்தது. வேணா வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி இருந்தது, 12.8 அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ நான் வந்து பேங்கிள் போகலாம், ஏன்னா பேங்கிள் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, லோ வேஸ்டேஜ்லேருந்து இருக்குது, 7% இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு பேங்கிள் செக்ஷன் போயிருந்தேன். நிறைய பேங்கிள்ஸ் இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அக்கேஷ்னல் வேர் அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா 12 தான் ஸ்டார்டிங், 12க்கு மேலே 18, 21 அந்த ரேஞ்சிலலாம் கூட இருந்தது. ஸோ நான் வந்துட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப லோ வேஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் வாங்கினேன். இந்த டிசைன் தான் அது. என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து கோல்டு சிட்டு போட்டிருந்தேன். சிட்டு வந்து நான் 2 சிட்டு போட்டிருந்தேன். ஒன்று நான் பே பண்ணிகிட்ருந்தேன், இன்னொன்று வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பே பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ 2 சிட்டு போட்டிருந்தோம். 2 சிட்டும் சேர்ந்து எனக்கு எந்தளவுக்கு கிராம்ஸ் வந்தது, எனக்கு இதில் எந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வித் பில்லோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது, எனக்கு அக்ஷய திருதியை ஆஃபரில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிறது ரெண்டையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேங்கிள் வந்து நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு வந்துட்டு கோல்டு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து வாங்குகிறேன். ஸோ அதனால் நான் லோ வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன். இப்போது இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 சவரன் அப்படின்னா 24 கிராம், கிட்டத்தட்ட 24 கிராம் இந்த பேங்கிள். நாங்கள் போட்டிருந்த சிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கட்டின சிட்டு வந்துட்டு 4,000 ரூபா, மாதம் 4,000 ரூபா கட்டிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து சிட்டு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்து தான், 11 மந்த்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தோட தான் முடியுது. பட் நான் வந்து 10 மந்த்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஆஃபர் அக்ஷய திருதியை ஆஃபர் போயிட்டுருந்ததுனால இந்த ஆஃபர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போவுமே வாங்கிட்டேன். ஒரு மந்த் முன்னாடியே நான் வந்துட்டு வாங்கிட்டேன். எனக்கு இதில் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 4,000 ரூபா கட்டின சிட்டில் எனக்கு 5 கிராம் 458 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகிருந்தது. நான் வந்து கிராம்ஸாக ஆட் ஆகிற ஸ்கீமில் தான் போட்டிருந்தேன், அமௌண்ட்டாக கட்டுறதில் போடலை. ஸோ எனக்கு வந்து அதில் 50-50 வேஸ்டேஜ் ஆஃபர் இருந்தது. ஸோ எனக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 3.5% போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த பேங்கிளோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 7%. எனக்கு இங்கே 50-50 ஆஃபர்லனால எனக்கு 3.5% போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோல்டோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எனக்கு வந்து 7,328 ரூபா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் போன அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,005 ரூபா. நான் ஸ்டார்டிங் கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா 6,350 ரூபா. எனக்கு வந்துட்டு ஆவரேஜாக எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா 7,328 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ 5 கிராம் 458 மில்லிகிராம் இன்ட்டு 7,328 ரூபா அப்படின்னா 39,999 ரூபா வந்தது. அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து 3.5% அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,399 ரூபா வந்தது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 5 கிராம் சம்திங்க்கு 41,399 ரூபா வந்திருக்கு. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 11,000 ரூபா சிட்டு அது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 11,000 ரூபா சிட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கிராம் 8 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகிருந்தது. ஸோ இதுவுமே நான் ஒரே ஜுவல்லாக வாங்கினதுனால எனக்கு அதே 3.5 தான் எனக்கு போட்டிருந்தாங்க. தென் இதோட ஆவரேஜ் கோல்டு ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா ₹1 எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தாங்க, 7,329 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வேஸ்டேஜில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஏன்னா ஒரே பொருளாக நான் வாங்கினதுனால எனக்கு வேஸ்டேஜ் வந்து அதே 3.5 தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் 8 மில்லிகிராமுக்கு இன்ட்டு 7,329 ரூபா அப்படிங்கும்போது எனக்கு 1,09,999 ரூபா வந்தது. இதுக்கு 3.5% வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா
3848 ரூபா வந்தது. ஸோ டோட்டலாக 1,13,847 ரூபா வந்தது. எனக்கு பில்லில் இருக்கிறதும் நான் போட்டிருக்கிற கால்குலேஷனும் எனக்கு கரெக்டாக தான் வந்தது. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக டேலி ஆகுதா அப்படின்றதுக்காக தான் நான் நோட்டில் உங்களுக்கு போட்டு மறுபடியும் காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டாக தான் வந்தது. இப்போ 1,13,847 ரூபா வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டின ஒவ்வொரு சிட்டுக்கும் அந்த வேஸ்டேஜ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருக்காங்க. இப்போது நான் கட்டின 2 சிட்டில் இருந்தும் எனக்கு கிடைச்ச டோட்டல் கோல்டோட கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சிட்டில் வந்துட்டு 5.458 கிராம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 15.8 மில்லிகிராம். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 கிராம் 466 மில்லிகிராம் கிடச்சிது. பட் நான் வாங்கியிருக்க இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 24 கிராம் 353 மில்லிகிராம். எனக்கு நான் சிட்டில் இருந்த அமௌண்ட்டை விட கோல்டை விட வெயிட்டை விட எனக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3 கிராம் 887 மில்லிகிராம் வந்து அதிகமான வெயிட்டில் நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்க இந்த 3 கிராம் 887 மில்லிகிராமுக்கு வந்து நான் தனியாக அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்னையோட கோல்டு ரேட், அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,005 ரூபா. அன்னையோட கோல்டு ரேட்டுக்கு இந்த 3.887 கிராமுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 35,002 ரூபா. அது கூட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அது சிட்டில் கிடச்சதுனால 3.5 போட்டாங்க. பட் இந்த 3 கிராம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால அதோட ஆக்சுவல் வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. 7% இன்க்ளூட் பண்ணும்போது வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2,450 ரூபா வந்தது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 37,452 ரூபா வந்தது. இது எனக்கு பில்லுலேயும் சரி நான் தனியாக நோட்டில் கால்குலேட் பண்ணும்போதும் எனக்கு கரெக்டாக தான் வந்தது. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கோல்டுக்கு மட்டும் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா வேஸ்டேஜோடு சேர்த்து 37,452 ரூபா. இப்போ டோட்டலாக இந்த 24 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா 2 சிட்டோட அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கோல்டோட அமௌண்ட்டு எல்லாமே சேர்த்து 1,92,699 ரூபா வருது. இது வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்லேருந்து எனக்கு அக்ஷய திருதியை ஆஃபர் வந்து அவங்க லெஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஜிஆர்டியில் அக்ஷய திருதியை ஆஃபராக நம்ம வாங்க போகிற கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு 250 ரூபா வந்து லெஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இப்போது நான் எவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிராம் 353 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு பெர் கிராமுக்கு 250 லெஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,088 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் 1,92,699 ரூபாயிலேருந்து இந்த 6,088 ரூபாவை அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,86,611 ரூபா. இந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி 2,799, அதே மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2,799 ரூபா. ஸோ டோட்டலாக 5,598 ரூபா வந்தது வேஸ்டேஜோடு சேர்த்து. ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 1,86,611 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் 5,598 ரூபா. ஸோ டோட்டலாக 1,92,209 ரூபா வந்துட்டு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. அதாவது இந்த 24 கிராம் நம்ம வந்து சிட்டு போட்டு அதில் ஆட் ஆன கிராம்ஸ் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினது இது எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் வேல்யூ வந்துட்டு 1,92,209 ரூபா. இதில் வந்துட்டு பழைய கோல்டுக்கு அவங்க வந்து 75 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிராமுக்கு. ஸோ அந்த ஆஃபரையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பழைய காயின்ஸ், உங்களுக்கு தெரியும் நான் வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் வந்து தனியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த காயின்ஸை வந்துட்டு ஒரு 4.5 கிராம் வந்து நான் கொடுத்துட்டேன் கடையில். ஸோ ஒரு கிராம் வந்து அன்னையோட ரேட் வந்துட்டு 9,005 ரூபா. பட் 75 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்ததுனால 9,080 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு கிராமாக ஒரு 3 கிராம் காயின்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே காயினாக ஒரு 1.5 கிராம் காயின். அந்த 1.5 கிராம் அப்படிங்கிறது 1.470 தான் இருந்திருக்கு. ஸோ மொத்தமாக நான் வந்து ஒரு 4.5 கிராம் வந்துட்டு கடையில் கொடுத்துட்டேன். பழைய கோல்டை வந்துட்டு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வாங்கியிருக்கேன். 3 கிராமுக்கு தனியாக அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 27,421 ரூபா. அதே மாதிரி அந்த 1.5 கிராமுக்கு தனியாக 13,347 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க.
டோட்டலாக 4 கிராம் 490 மில்லிகிராம் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 4.5 கிராமுக்கு ஒரு 10 மில்லிகிராம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,769 ரூபா வந்துட்டு கிடச்சிது. ஆக்சுவலி இந்த காயின்ஸ் நான் வாங்கும்போது கம்மியாக தான் வாங்கினேன். அதை விட எப்படி ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 1200 இன்க்ரீஸாக வச்சு தான் இப்போ நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்து கொடுத்துருந்தா அதில் நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கும். எனக்கு இப்போது தேவை இருக்கிறதுனால நான் வந்து அதை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் இந்த 40,000 அவங்க எதில் லெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,92,209 ரூபா இருந்தது இல்லையா டோட்டல் அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டில் வந்து இந்த 40,769 ரூபாவை அவங்க வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,51,440 ரூபா இருந்தது. அது பில்லுலேயும் கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். இப்போது இதில் சிட் அமௌண்ட்டு 10 மாதம் கட்டியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு 15 ரூபா 15,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதம் கட்டியிருக்கோம். ஸோ அப்போ 1,50,000 ரூபா வந்து அதில் அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது 1,440 ரூபா. அந்த 1,440 ரூபாயில் 40 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு மீதி 1,400 ரூபா பே பண்ண சொன்னாங்க. ஸோ 1,400 ரூபா கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த ஜுவல்லை வாங்கிட்டு வந்தோம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம்னால் 11 மந்த் ஃபுல்லாக கட்டிட்டு தான் நாங்கள் வந்து எப்போவுமே ஜுவல் வாங்குவோம். பட் இந்த டைம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வாங்கினோம் அப்படின்னா அட்சய திருதியை ஆஃபர் போயிட்டுருக்கனால சரி ஒன்ஸ் நம்ம வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் வந்து எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்சய திருதியை ஆஃபரில் மட்டும் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டுக்கு ஒரு 337 ரூபா கிடச்சிருக்கு. 75 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 337 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஒரு கிராமுக்கு 250 லெஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஆஃபரில் வந்துட்டு 24 கிராமுக்கு 6,088 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,425 ரூபா கிடச்சிருக்கு. இது வந்து அட்சய திருதியை ஆஃபரில் எனக்கு கிடச்ச ப்ராஃபிட்டு. இன்னொன்று நார்மலாக நம்ம சிட்டு போட்டு வாங்குறதுல எனக்கு வேஸ்டேஜில் எந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,250 ரூபா 24 கிராமுக்கு 5,250 ரூபா கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நான் கட்டின அந்த 20 கிராம்ஸுக்கு எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் கட்டும்போது 6,300 சம்திங் தான். நான் லாஸ்ட்டாக பே பண்ணும்போது சிட் அமௌண்ட் வந்துட்டு 9,005 ரூபா. எஸ் அன்றைக்கி தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் நான் பே பண்ணேன். ஸோ 9,000 சம்திங்கில் தான் நான் வந்து பே பண்ணேன். ஆனால் எனக்கு அவங்க ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,330 ரூபா தான் போட்டிருந்தாங்க. எனக்கு 8,000 ரூபா கூட போடலை, அதை விட கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அதில் வந்துட்டு ஒரு 1,600 சம்திங் கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது ஒரு கிராமுக்கு. ஸோ எனக்கு சிட்டில் ஆட் ஆயிருந்த கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம் 466 மில்லிகிராம். அது கூட நான் 1,655 ரூபா நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,871 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக எனக்கு எந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த 10 மந்த்ஸ் சிட்டு போட்டு ப்ளஸ் நான் வந்துட்டு இந்த அட்சய திருதியை ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிட்டதுனால நான் 2 ஆஃபருமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஆஃபரும் யூஸ் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் 45,546 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு இன்னியோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம போய் ரெடிமேடாக கண்டிப்பாக இவ்வளோ வாங்கவே முடியாது. 3 சவரன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 2,50,000 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வாங்கினதில் எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சிட்டில் கிடச்ச 20 கிராம் ப்ளஸ் நான் கையிலேருந்து கொடுத்த ஒரு 4.5 கிராம் மொத்தம் 24 கிராம் கொடுத்துட்டு நான் வந்து மறுபடியும் 24 கிராம் வாங்கியிருக்கேன். அந்த 1/2 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த 1/2 கிராம் வந்து எனக்கு ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு யூஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தான் கிடச்சிருக்கு இந்த ஸ்கீமில். நான் வந்து அக்ஷய திருதியை ஆஃபர் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 6,500 ரூபா கிட்ட இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக கிடச்சிருக்கும். இப்போ நான் போனதுனால எனக்கு அந்த 6,500 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்துட்டு அக்ஷய திருதியை முடிகிற வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. May 4 வரைக்கும்னு ஆப்பில் GRT ஆப்பில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.